ஒரு அழகான கிராமம். அங்கே விக்கி என்ற சுட்டிப் பையன் தன் தாத்தாவுடன் வாழ்ந்து வந்தான். விக்கிக்கு உலகத்தையே சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை ரொம்ப அதிகம். ஒரு நாள் தாத்தா விக்கியிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார். விக்கி, அந்த மாயாஜால காட்டுக்குள்ள ஒரு பழமையான கோவில் இருக்கு. அங்க ஒரு மந்திர புத்தகம் இருக்கு. அத தொடுறவங்களுக்கு 3 வரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். தாத்தா சொன்னதை கேட்ட விக்கிக்கு சும்மா இருக்க முடியல. உடனே தன் நண்பர்களான குட்டி முயலையும் புத்திசாலி ஆமையையும் கூட்டிக்கிட்டு அந்த மந்திர புத்தகத்தை தேடி காட்டுக்குள்ள கிளம்பிட்டான். ஆனா அந்த பயணம் அவ்வளவு லேசா இல்ல. வழியில பயங்கரமான ஓநாய்கள் துரத்துச்சு. சீறி பாயிர ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அப்புறம் ஒரு மர்மமான சுழல் பாதை. ஆனாலும் விக்கி பயப்படாம முன்னேறி போனான். கடைசியா அவங்க அந்த பழமையான கோவிலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க நடுவுல ஒரு பீடத்துல அந்த மந்திர புத்தகம் தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது. விக்கி மெதுவா கைகளை நீட்டி அந்த புத்தகத்தை தொட்டான். விக்கி அந்த மந்திர புத்தகத்தை தொட்டதுமே ஒரு பிரகாசமான ஒளி அந்த அறையையே நிறைத்தது. புத்தகத்தின் பக்கங்கள் தானாகவே புரண்டன. அப்போது அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான தேவதை தோன்றி, "சபாஷ் விக்கி, உன்னுடைய தைரியத்திற்கு பரிசாக 3 வரங்களை நான் தருகிறேன். உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டது. விக்கி சுயநலமில்லாமல் யோசித்தான். "தேவதையே, என் தாத்தா எப்போதும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டும்" என்று முதல் வரத்தை கேட்டான். அடுத்த நொடியே தாத்தா தெம்பாக மாறினார். பிறகு, "என் கிராமத்தில் யாருமே பசியால் வாடக்கூடாது" என்று 2வது வரத்தை கேட்டான். கிராமம் முழுவதும் விதவிதமான உணவுகளால் நிறைந்தன. 3வது வரத்தை கேட்கும் நேரம் வந்தது. தேவதை கேட்டது, "விக்கி, உனக்காக எதையாவது கேட்டுக்கொள்." ஆனால் விக்கி தன் நண்பர்களான முயலையும் ஆமையையும் பார்த்தான். பிறகு புன்னகையோடு சொன்னான், "தேவதையே, இந்த மந்திர புத்தகத்தின் சக்தி எனக்காக மட்டும் வேண்டாம். இது என் கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் பயன்படணும். எல்லாரும் அவங்க விருப்பங்களை நிறைவேற்றிக்கணும்." விக்கியின் உயர்ந்த உள்ளத்தைக் கண்டு வியந்த தேவதை, "அப்படியே ஆகட்டும்" என்று ஆசீர்வதித்தது. அந்த மந்திர புத்தகம் இப்போது ஊர் மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக மாறியது.